Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். எப்போவுமே விமான விபத்து நடக்குது அப்படின்னா அது பார்க்குறவன் தெரிஞ்சுக்க வேண்டியதான். மேக்ஸிமம் என்ன ஆகும்னா டேக் ஆஃபில் ஆகும், இல்லை லேண்டிங்கில் ஆகும். மேடேன்றது சாக போகிறோம், ஐயோ காப்பாற்றுங்கன்னு முங்குவாங்கள்ல தண்ணியில், அப்படி கத்துற மாதிரி தான். வாய் கொலையிடாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறது தான் மேடே. மேடேன்றது எம்டி அப்படின்றது ஈஸியாக வந்துடும். பறந்தால் தானே மேலே போக முடியும். தூக்கிடுச்சு சிட்டிக்கு மேலே போகும்போது திடீர்னு பறக்க முடியல அதனால அப்படின்னா என்ன ஆகும்? மனிதர்களுக்கு பேரலிசிஸ் அட்டாக் வரும். அந்த மாதிரி நிலை தான் இப்போ ஒரு ட்ரீம் லைனர் சமீப காலமாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சேஃப்டி இன்ஜினியர் யூஎஸில் அமெரிக்கன் கம்பெனி தான் அது போய் அது 80-90 வருஷமாக இருக்குது நம்மளோட லிங்கில். அது ஒர்க் ஆகலை அப்படின்னு அவன் சொல்லி அவனை சுட்டு கொண்டு விட்டான். ஒரு டீசல் டேங்க் லாரி வெடித்து செதறனால அந்த ஏரியாவே காலியாயிடும். இப்போ 10 லாரி 6 லாரி அளவுக்கு விழிச்சு செதறினா என்ன ஆகும்? அதுதான் மிகப்பெரிய கரும்புகையாக மேலே போயிருக்கு. நல்ல வேலை சைடில் பெரிய அளவில் ஒன்றாகும். பரவாயில்ல ஆறுதல் சொல்கிறதுனா இன்னும் எத்தனை டைம் வேணாலும் நம்ம தலையில் விமானம் விழுகலான்ற மாதிரியான ஒரு மனோநிலைக்கு அவருக்கு போயிருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் கடவுள் மாதிரி அவர் போய் ஆறுதல் சொல்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் செல்வதற்காக புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கிறது. குறிப்பாக இது நாடு முழுக்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 169 இந்தியர்கள் பயணிச்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்களும் பயணிச்சிருக்காங்க. இந்த ஒரு கோர விபத்து நடந்தது எப்படி, என்ன நடந்தது? இல்லை அதுதான் இப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேனல்ஸில் எல்லாத்துலேயும் வந்தது, எல்லாம் ஒருத்தர் ஒன்று போட்டுட்ருக்காங்க. அதாவது என்னென்னா அதுக்கு ஒரு காரணம் எப்போவுமே விமான விபத்து நடக்குது அப்படின்னா அது பார்க்குறவன் தெரிஞ்சுக்க வேண்டியதான். மேக்ஸிமம் என்ன ஆகும்னா டேக் ஆஃபில் ஆகும், இல்லை லேண்டிங்கில் ஆகும். இல்லை டேக் ஆஃப் ஆனோடனே போய் கடலில் விழுந்துடும், இல்லை லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி கடலில் விழுந்துடும், இல்லை ரன்வேலே வெடித்து செதறிடும், இல்லை லேண்டிங் ஆகும்போது அந்த வீல் வெளியில் வராது, அதனால் தரையில் ஒரு சித்தி பிடிக்கும், அதில் தப்பிச்சவங்களும் உண்டு. இது பண்ணி இந்த மாதிரியான விபத்துகள் தான் அதிகமாக நடக்கும். மேக்ஸிமம் வீல் அதோட ஷாஃப்ட் ஓப்பன் ஆகி அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கோ, இல்லை டேக் ஆஃப் பண்ணும்போது இப்போ விமானத்தில் முக்கியமான 2 விஷயம் என்னென்னா பறக்கிறது பிரச்சனை கிடையாது, டேக் ஆஃப் லேண்டிங் தான். அப்போ இதில் என்னென்னா இப்போ இதில் டேக் ஆஃப் ஆகும்போது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 செகண்ட், நேற்று 2.5 நிமிஷம் அப்படின்னாங்க. இப்போ டேக் ஆஃப் ஆகி அது லேண்டை விட்டு எந்திரிச்ச உடனே 30 செகண்ட்ஸில் விழுந்து வெடிச்சிருக்கு. 30 செகண்ட்ஸில் விழுந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு காலேஜுக்குள்ளே சிட்டிக்குள்ளேயே விழுந்திருக்கு. விழுந்ததில் அந்த காலேஜில் இருக்கிற பசங்க மத்தியானம் லஞ்ச் டைமில் இருந்தவங்களாம் இறந்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளைட்டில் போன 200 சில்லற பேரும் காலி. பைலட் 2 பேர். ஏர் ஹோஸ்டஸ் எப்போவுமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. 4லேருந்து 5, அதிகபட்சம்னா 6 பேர் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப லாங் ஃப்ளைட்லலாம் 4 பேர் தான் கணக்கு. ஸோ அந்த 4 பேர் 2 பைலட்டு கோ பைலட்டு 6 பேர் போக இது மாதிரி எல்லாருமே டோட்டலாக அது விமான விபத்துனாலே அப்படி இதாயிரும், ஃபேர் ஆயிரும். அந்த மாதிரி தான் இப்போ எரிஞ்சு இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்னன்றது ஆனால் இந்த கோர விபத்து நடப்பதற்கு முன்பாக மேடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர சென்டருக்கு பாஸ் பண்ணப்பட்டது. பட் இருந்தாலும் அது உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அது மேடேன்றது சாக போகிறோம், ஐயோ காப்பாற்றுங்கன்னு முங்குவாங்கள்ல தண்ணியில், அப்படி கத்துற மாதிரி தான். அது தண்ணியில் முங்குனா யாரோ பார்த்தா காப்பாற்றிடுவான். அது அது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. அது என்னென்னா ஈஸியான வார்த்தை. வாய் கொலையிடாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறது தான் மேடே. மேடேன்றது எம்டி அப்படின்றது ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்காக கடைசி நேரத்தில் உதவி கேட்பதற்கான வார்த்தையாக தான் 2-3 வார்த்தைகள் இருக்குது. அதில் மேடேன்றதும் ஒன்று. இந்த மேடே மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 வார்த்தைகள் இருக்குது. அது விமானிகளுக்கு பயிற்சியின் போதே சொல்லி கொடுப்போம். கடைசி நேரத்தில் சாவுக்கு முந்தைய வார்த்தைன்னு கூட அதை வச்சுக்கலாம், அழிவுக்கு முந்தைய வார்த்தைன்னு கூட வச்சுக்கலாம். என்னென்னா ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு முன்னாடி தான் அதை பயன்படுத்துவாங்க. புரியுது அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது என்னென்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது, டேக் ஆஃப் ஆகி ஒரு 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 20 செகண்ட் போனோடனே
அதை அப்படியே யாரோ கயரை கட்டி இழுக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே உட்காந்து அப்படியே அன்கண்ட்ரோலில் போயிடுச்சு. அன்கண்ட்ரோல் இல்லை, பறக்காத என்ன பண்ண முடியும்? பறந்தால் தானே மேலே போக முடியும். தூக்கிடுச்சு, சிட்டிக்கு மேலே போகும்போது திடீர்னு பறக்க முடியல அதனால அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ மனிதர்களுக்கு பேரலிசிஸ் அட்டாக் வரும், நடந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு சேலிருந்து போயிடும், கை கால் டமால்னு விழுந்துருச்சுன்னா அவனால் நடக்க முடியாது, அப்படியே விழுந்து கிடப்பான். அந்த மாதிரி நிலை தான் இப்போ ஒரு பேரலிசிஸ் அட்டாக் மாதிரி தான் இந்த ஃப்ளைட்டுக்கு ஆகிருக்கு. அதுக்கு பல காரணம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா 2 இன்ஜின் வச்சுருப்பாங்க எல்லா இன்டர்நேஷ்னல், எல்லா இப்போ போயிங்களா இருந்தாலும் சரி, இப்போ ஏர் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே 2 இன்ஜின் இருக்கும், எல்லா ஃப்ளைட்லேயும் இருக்கும். எதுக்குன்னா ஒன்று ஃபெயிலியர் ஆனால் இன்னொன்று காப்பாது. இது எமர்ஜென்சிக்காக 2மே அட் அ டைமில் ஒர்க் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். அதில் வந்து என்னென்னா இப்போ இந்த என்ஜின் ஒர்க் ஆகலைன்னா இது வந்து லேண்டிங்லேருந்து இதிலேருந்து டேக் ஆஃபே ஆகிருக்காது, ட்ராக்லேருந்து ரன்வேலேருந்துலாம் டேக் ஆஃப் ஆகுது, அப்போ இன்ஜின் வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். அப்போ மேலே போகும்போது திடீர்னு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்படின்னு ஒரு வகையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று. 2வது, என்ஜின் சுற்றுச்சு அப்படின்னா அது வந்து வண்டியை இயக்கணும்ல. ஓகே. சில நேரத்தில் நீங்கள் 2 வீலர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்க உருங்கும் வண்டி நகராது. ஆமாம். அது காரணம் வந்து ஒன்று செயின் கட்டாக இருக்கும், இல்லைன்னா ஷாஃப்ட்டில் ஏதாவது பெல்ட்டு கட்டாயிருக்கும், எதுவும் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கும். ஆமாம், இன்ஜின்லாம் பிரச்சனை இருக்காது, ஓடும், ஆனால் வண்டி நகராது. கார்லேயே அதே மாதிரி தான், கியர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஸ்டார்ட் ஆக ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா உருன்னு சவுண்டு கேட்கும், வண்டி நகராது. கியர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, கியர் ஷாஃப்ட்டில் ஏதாவது பிரச்சனை ஆச்சு, ஸ்லெட்ச் பிளேட்டு போச்சுனாலும் இதே மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வந்து சில டெக்னிக்கல் விஷயங்கள், அதாவது என்ஜின் ஒர்க் ஆகிருக்கு, அது வந்து அந்த பவரை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரில் ஏதோ ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் விசாரிக்கிறாங்க. 2வது, ட்ரீம் லைனர் ஃபெயிலியர் ஆனது இல்லை, அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி போயிங் கம்பெனி சொல்கிறாங்க. ஆனால் ட்ரீம் லைனர் வந்து சமீப காலமாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சேஃப்டி இன்ஜினியர் யூஎஸில் வந்து அமெரிக்கன் கம்பெனி தான் அது போயிங், அது 80-90 வருஷமாக இருக்குது, நம்மளோட லிங்கில் இருக்குது. அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு அவன் சொல்லியும் அவனை சுட்டு கொண்டு விட்டாங்க 2024. அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அவன் ஏற்கனவே தன்னோட அந்த இன்ஜினியர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான், போயிங் கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுறதில்ல, பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதை யாரும் கேட்டு கண்டுக்கல அப்படின்னோடனே உள்ள ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லி 2வது நாளே சுட்டு கொண்டுறாங்க. ஸோ இப்போ அப்பயே சொன்னோடனே நீங்கள் வந்து அப்போ வந்து இந்த கம்பெனியே டுபாகுரா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ இது எல்லாமே விசாரித்து பார்த்து தான் முடிவு சொல்லுவாங்க. ஏர் இந்தியாவில் இருக்கக்கூடிய போயிங் 787-8 வந்து எப்போவுமே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளைட்டு, அதில் வந்து ட்ராவல் பண்ணுறதே ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பேசஞ்சர்ஸ்லாம் வந்து பேசுகிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நவீன ஒரு ரக விமானமே வந்து இது மாதிரி ஒன்று விபத்துக்கு உள்ளாகும் போது அப்போ டெக்னாலஜி வைஸ் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பி அதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே ஓடுன்னுலாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஃபெயிலியர் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகணும்னா அந்த சக்ஸஸ் ரேட்டு வந்து 99% இருந்தாலே பெரிய விஷயம். அதில் ஏதாவது ஒன்று ஆகத்தான் செய்யும், அது ஆகிறதுலாம் சகஜம்தான். அதில் இந்த மாதிரி கோரமாகிடுச்சு, சில நேரத்தில் சிம்பிளாக முடிஞ்சிடும், அது சில நேரத்தில் கிளம்பும் போதே பிரச்சனை வந்துன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்படி தினந்தோறும் ஏதாவது ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது இந்த மாதிரி கோரமாக நடக்கும்போது தான் அதை பற்றிய பேச்சுகள் வருது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ போயிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி 100 வருஷமாக கிட்டத்தட்ட இருக்குது, விமானம் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து இருக்குது. நம்ம 80 வருஷமாக போயிங் வாங்கிட்டு இருக்கோம், போயிங்லேருந்து, புரியுதா? எல்லாம் தான் ஓடிட்டு தான் இருக்குது. சிலது இதாகிடும், அது ஏதாவது ஒன்று ரேர், அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது, அது விதின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கேயோ போகிற விமானம் போய் இந்த ரன்வேல விழுந்து வெடிச்சிருந்தா கூட செத்துருக்க மாட்டாங்க. இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு அங்கே விழுந்திருந்தாலும் பரவாயில்ல தப்பி ஓடிருப்பாங்க. சாப்பிட்ற நேரத்தில் விழுந்து இத்தனை பேர் சாகணுன்னு இருந்தால் அப்புறம் யார் மாற்ற முடியும்? அந்த மாதிரி தான் வந்து. இப்போ அகமதாபாத்திலிருந்து கிளம்பிய இந்த விமானம் என்பது மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் குறிப்பாக விடுதியில் மேலே வந்து மோதி தான் வந்து விழுந்திருக்கு. அப்போ வந்து அதிர்ஷ்டவசமாக விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பிழைத்திருக்கிறார். எமர்ஜென்சியை வந்து டோரை வந்து பிரேக் பண்ணி குதிச்சிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் எமர்ஜென்சி பிரேக்கை கையை வச்சு ஓப்பன் பண்ணாரான்னு தெரியல, அதில் அதான் உடஞ்சி ஓட்டைக்குள்ளே விழுந்துட்டாரான்னு தெரியல. அது அவர் இன்னும் சரியான விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். எமர்ஜென்சி கேட்டுன்றது டபுள் லாக் இருக்கும், ஒரு இப்படி சுற்றி திருப்பி அப்புறம் ஒரு லாக் இருக்கும், அதை ஓப்பன் பண்ண அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த பதட்டத்தில் ஓப்பன் பண்ண முடியுமா? ஏர் ஹோஸ்டஸை தவிர வேறு யாரும் அவ்வளோ சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ண கஷ்டம். சொல்கிற இந்த பஸ்ஸில் இருக்க மாதிரி ஹம்மர்லாம் அது கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜன்னல் வழியாக குதிச்சுட்டான், கதை வழியாக குளிச்சுட்டான். அதாவது அடித்ததில் அவன் ஒருத்தன் பார்த்து ஏதாவது ஓட்ட வழியாக வெளியே விழுந்திருப்பான். வடிவேல் படம் காமெடி பார்த்தீங்களா?
போயிட்டே இருக்கும்போது என்னடா அப்படி வர அப்படின்னா கீழே விழுந்துட்டேனே அப்படின்னா அந்த மாதிரி அது வந்து அதெல்லாம் உண்மையாயிருக்கு இப்போ. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நேரில் நடந்திருக்கு. அந்த மாதிரி அதை இந்த உலகமே வினோதமான உலகம்தான். எதுலேருந்து எப்படி விழுவான் என்ன பைலட்டு நினச்சிருந்தா குதிச்சிருக்கலாம். எல்லா டெக்னிக்கும் தெரியும். ஓப்பன் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி டக்குன்னு குதிக்க போகிற ஒரு 20 செகண்ட் முன்னாடி கூட வந்து டோரை ஓப்பன் பண்ணி பேராசூட்டில் குதிச்சிருக்க முடியும். ஆனால் பைலட்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க மேக்ஸிமம் 90%. ஸோ அந்த வகையில் இப்போ இவன் ஏதாவது அடிச்சிருக்கும் ஓட்ட வழியாக விழுந்திருப்பான். இன்னும் ஒரு தலை மட்டும் வந்து வெளியில் விழுந்திருக்கு. அவ்வளோ ஃபயர் ஆனதில் 1,00,000 லிட்டர் இருந்திருக்கு. 1,00,000 லிட்டருன்னா பார்த்துங்க ஒரு கண்டெய்னர் லாரின்றது எரிபொருள் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறத பார்த்தா 58 டன்னுக்கு மேலே தான் இருக்கும் போல் இருக்கேன். ஒரு அதான் ஒரு லாரி ஒரு ஒரு டேங்கர் லாரி வந்து 3 போர்ஷனாக இருக்கும். இந்த இங்கெல்லாம் எண்ணெய் வந்து ஊற்றுறான் இல்லை, அது ஒவ்வொரு செக்ஷன் வந்து 4000 லிட்ரு. ஒரு லாரி வந்து 12,000 லிட்ரு வரும். ஓகே, அப்போ ஒரு 8 லாரியோட பெட்ரோல் அதில் இருந்திருக்கு ட்ரீம் லைனரில். அப்போ அது விழுந்தா என்ன ஆகும்? ஒரு டீசல் டேங்க் லாரி வெடித்து செதறினாலே அந்த ஏரியாவே காலியாயிடும். அப்போ 10 லாரி 6-7 லாரி அளவுக்கு விழுந்து செதறினா என்ன ஆகும்? ஸோ அதுதான் மிகப்பெரிய கரும்புகையாக மேலே போயிருக்கு. நல்ல வேளை சைடில் வந்து பெரிய அளவில் ஒன்றும் ஆகலை. விழுந்த இடத்தோட ஃபயர் வந்து மேலே போனதுனால கரும்புகையை கிளப்பிட்டு போயிருக்கு. அந்த இடத்த மட்டும் எரிச்சு பெட்ரோல் கசிவு இன்னும் அதுவும் பெட்ரோல்னால என்ன இருக்குன்னா அது எளிதாக தீ பிடிச்சி அணைஞ்சிரும். ரொம்ப லைட்டான அது ஒயிட் பெட்ரோல். அது பெட்ரோலோட பயன்படுத்துறது லைட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் டக்குன்னு பிடிச்சிரும், ஆனால் சீக்கிரம் அணைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான இதுலேயும் சில இது இருக்குது. இப்போ வந்து என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இறந்துருக்காங்க. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் திட்டமிட்டு ஒன்றுமே நம்ம தவிர்க்கவே முடியாது. இதுதான் நடக்கணும்னு நடக்கும் அப்படின்றது. இருந்தாலும் அகமதாபாத் ஏர்போர்ட்டு இந்தியாவில் உள்ள ஏர்போர்ட்லேயே வீக்கான ஒரு ஏர்போர்ட்டு அப்படின்னு சொல்லி தான் பைலட் சொல்கிறாங்க. அகமதாபாத்துக்கு அடிக்கடி போனவங்க ஃப்ளை பண்ணி போனவங்க சொல்கிறது அதுதான். ஒரு மங்குனி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது இன்னும் விசாரிச்சு பார்த்தா தெரியும். இப்போ டாடா குழுமத்தின் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளர்? இதை எப்படி பார்க்குறேன்? 1 கோடி அவன் கொடுத்தான் ஆகணும். சரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்சூரன்ஸ் போட்டு தான் போவாங்க. இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு ட்ரீம் லைனர்ன்றனாலையும் அதுக்கு இந்தியன் சார்ந்தால் ஒரு 10 லட்சம் கொடுத்து கரெக்டாக இது பண்ணிடுவாங்க. ஒரு 51 பேர் பிரிட்டிஷ் நேஷ்னல் இருக்கான். அவனுக்கெல்லாம் ஒரு 10 லட்சம்லாம் ஒன்றுமே செலவுக்கு ஆகாது. அவன் ஊரில் 1 கோடின்றது அவனுக்கு 10 லட்சம் மாதிரி அதாவது கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு அது பெரிய தொகை தான். 200 கோடி 225 கோடி அப்படின்றது மிகப்பெரிய தொகை தான். இருந்தாலும் இந்தியன் ஏர்லைன்ஸ் கொடுத்துருக்காது, நல்ல விஷயம் தான். இனி வரும் காலங்களில் வந்து இந்திய விமானத்துறை வந்து இது மாதிரியான விபத்துகளை வந்து தடுப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொண்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஊழல் இல்லாத திருட்டு வேலை பண்ணாமல் பழசை வாங்கி பெயிண்ட் அடித்து ஓட்டுறது. பாதி ஏர்வேஸ் கம்பெனியில் உடனே ஆர்டர் பண்ணாலும் ஃப்ளைட்டு கிடைக்காது. போயிங்காக இருந்தாலும் சரி, ஏர்பஸ்ஸாக இருந்தாலும் சரி, 2 தான் பெரிய கம்பெனி வேர்ல்டில். ரொம்ப வருஷம் யூஸ் பண்ண ஃப்ளைட்டை தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கி அங்கங்கே வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளைட்டு புதுசுன்றாங்க. புதுசு 11 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. 11 வருஷன்றது ஃப்ளைட்டுக்கு கம்மி. இருந்தாலும் 14 வருஷன்றது ஜாஸ்தி தானே. ஆயுள் காலம் பொறுத்த சொல்கிறாங்க. அதனால் இல்லை, அது ஓடு ஒரு 30-35 வருஷம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஹேண்டில் விற்றுருவாங்க. ஓகே, இப்போ கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில் அத்தனை ஃப்ளைட் இருந்துச்சு, 40-50 ஃப்ளைட்டு. எவனா ஏர்வேஸ் கம்பெனி அப்படியே கொண்டு போய் விற்றுருவாங்க. அவன் பெயிண்ட் அடித்து பேரை மட்டும் மாற்றி ஓட்டிகிட்டு இருப்பான். இந்தியன் ஏர்லைன்ஸில் ஓடுறது எல்லாமே இத்து போன ஃப்ளைட்டு தான். 25 வருஷம் 30 வருஷம் தான் ஓடிட்டு இருக்கோம். பழைய இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இண்டியா இருக்கும்போது எவனும் அந்த ஃப்ளைட்டை கன்சிடரே பண்ண மாட்டான். வேறு வழி இல்லாமல் போகிறவன் ரேட்டு கம்மியாக இருக்கும். கதவு கடை ஆடும், சவுண்டு வரும், ரொம்ப டுபாக்கூராக இருக்கும். சர்வீஸ்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும் டாட்டாக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். இல்லை, இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பயணிகள் வந்து வீடியோலாம் எடுத்திருக்காங்க. எதுவுமே டிவி எதுவுமே வந்து கனெக்டிங் ஒர்க்காகவே ஆகலை அப்படி மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதான் பழையது, மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஏன்னா சேஃப்டியில் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ்லாம் ரொம்ப கேவலமான ஒரு நிலையிலேருந்து தான் அது மூடினாங்க. ஏன்னா தொழிலாளர்கள் சம்பளத்தை மட்டுமே எதிர்பார்த்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது மாறுச்சு. அதனால் மெயின்டெனன்ஸும் பண்ண மாட்டான். மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குற கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி தான் அது போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் சொல்ல முடியாது. 24 ஹவர்ஸ் வேலை பார்க்குற கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. 12 மணி நேரம் 13 மணி நேரம் லீவே இல்லாமல் வேலை பார்க்குற காவல்துறை போன்றவர்கள்லாம் இருக்காங்க. அது வேறு. சில பேர் சேரை தேய்ச்சிக்கிட்டு இருப்பான்னு இல்லை. அந்த மாதிரி தான் இந்தியன் ஏர்லைன்ஸு ஏர் இண்டியா பொறுத்தளவுக்கு சேரை தேய்ச்சிட்டு இருக்கவன், வயசான அப்பத்தாக்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஏர் ஹோஸ்டஸாக. ரைட்டா? இப்படி ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் எவனும் போகவே மாட்டான்.
அதுக்கப்புறம் அதை இவங்க தலையில் டாட்டா தலையில் கட்டி விட்டாங்க. அவங்க இருக்கிற பழைய விமானத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க, ஏதோ வச்சு சர்வீஸ் பண்ணி. அப்படி தான் போயிட்டுருக்கு. விமான விபத்தில் படுகாயமடைந்தவர்களை போய் நேரில் சந்தித்திருக்கிறார் மருத்துவமனையில் பிரதமர் மோடி அவர்கள். இந்த சந்திப்பின் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுல வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. எப்படி போய் ஆறுதல் சொன்னோடனே சந்தோஷமாயிருவேன். என் குடும்பத்தை நடந்த கஷ்டங்கள் அப்புறம் அடுத்த செகண்ட் மறந்து பரவாயில்ல ஜி ஆறுதல் சொல்கிறதுனா இன்னும் எத்தனை டைம் வேணாலும் நம்ம தலையில் விமானம் விழுகலான்ற மாதிரியான ஒரு மனோநிலைக்கு அவருக்கு போயிருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் ஜி, கடவுள் மாதிரி அவர் போய் ஆறுதல் சொல்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம்தான். மோடி அவர்கள் இமீடியட்டா அந்த ஸ்பாட் போனா அவங்க வேற எதுவும் முக்கியமான நடவடிக்கையை வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ்ல ஏர் இந்தியா விவாதம் எடுப்பாங்க. என்ன பண்ணுவாரு? செத்தவங்களோட சேர்ந்து ஏதாவது இது பண்ணுவாரா? சும்மா அதெல்லாம் பீலா விடுறது தான். போய் பார்க்கறது ரைட், ஓகே. அதே அவங்க ஊர்னால போயிருப்பார். அவங்க ஊருக்காரன் நிறைய பேர் செத்து போயிட்டான்றதுக்காக போயிருப்பார். அதெல்லாம் வழக்கமாக அவர் செய்கிற வேலைகள் தான். விமான விபத்து குறித்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அதிலும் குறிப்பாக நிறைய பேர் என்ன கருத்தை பதிவிடுறாங்க அப்படின்னா, வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை, இதுக்குள் வந்து இவ்வளவு ஏன் போட்டி போறாம அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு குடும்பமே வந்து கடைசியாக லண்டனில் போய் செட்டிலான்னு போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்த குடும்பமும் மொத்தமாகவே இந்த விபத்தில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் குறிப்பிட்டு எழுதுறாங்க. உங்கள் பார்வையில் இந்த விபத்தை? அதாவது என்னோட பார்வையில் என்னென்னா, இந்த வெண்ணெய் என்னையா சொல்கிறது அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அமீர் படத்தில். அதுங்களா அந்த மாதிரி இவங்கெல்லாம் டுபாகூர் பசங்க, பொல்லங்கா பசங்க இன்றைக்கி சொல்கிறேன் வாழ்க்கை நிரந்தரம்னு இவனுக்கு இன்றைக்கி தான் தெரியும். இதெல்லாம் காலங்காலமாக திருவள்ளுவரும் இயேசுநாதரும் முகமது ரவி என்ன போன்ற அறிஞர்கள் நம்முடைய அதுக்கு முன்னாடி உள்ள சித்தர்கள் எல்லாம் சொல்லிட்டு எப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க. செத்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை நிரந்தரமானதில்லைன்னு இப்போ தான் இவங்களுக்கு தெரியுதா? அது சும்மா இந்த பொல்லங்கா பசங்க ஏதாவது ஒன்று போடுவாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் அது காலம் டெய்லி ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது. விமான விபத்து தான் இவனுக்கு உணர்த்து தான் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி. எல்லாம் நிரந்தரம் இல்லைன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுக்குறது. கண்டிப்பாக சார்.